சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது வசனத்துக்கு வாங்க. 3வது வசனத்திற்கு, அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ராஜாவிட்ட கேட்கிறாரு, யாருப்பா இருக்கிறா? இந்த சவுலுடைய குடும்பத்தாருக்கு யாருக்காவது ஒருக்கிறதுக்கு தயை செய்யற மாதிரி யாராவது உயிரோட இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மேவிபசேத்து என்கிற ஒரு பையன் இருக்கிறான். ஆனா இந்த பையனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவன் 2 கால்களும், சொல்லுங்களேன், 2 கால்களும் முடமான ஒருவன் இருக்கிறான். 2 கால்களும் முடமான ஒருவன் இருக்கிறான். அப்போ இந்த பையனுக்கு இந்த 2 கால்களும் முடமாகிறதற்கு என்ன காரணம்? யார் இப்படி என்ன செஞ்சா? அவன் பிறக்கும் போதே முடமா பிறந்தானா? இல்ல குடும்பத்தினுடைய சாபம் ஏதாவது அவன் தலைமையில இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, இவனுடைய தாத்தாவும் இவனுடைய அப்பாவும் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த யுத்தத்துல தோல்வி அடைஞ்சு தன்னுடைய தாத்தா செத்துட்டாரு, தன்னுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ராஜ அரண்மனைக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி யுத்தத்திற்கு போன சவுல் ராஜா செத்துட்டாரு, யோனத்தான் செத்துட்டான், பட்டயத்தாலே விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 5 வயசுல இருக்கிறாங்க. 5 வயது. இந்த மேவிபசேத்துக்கு 5 வயசு. தன்னுடைய அப்பா சாகும்போது, தன்னுடைய தாத்தா சாகும்போது இந்த பிள்ளைக்கு 5 வயசு. இந்த 5 வயசான இருக்கிற பிள்ளைய ஒரு அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, தாதி அப்படின்னா அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா, ராஜா அரண்மனையில் வேலை செய்கிற அம்மா, இந்த 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வருது. ஓடி வரும்போது இந்த தாத்தாவும் அப்பாவும் செத்துட்டாங்கன்ற செய்தியை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகி தன்னிடத்துல இருந்த குழந்தைய அப்படியே கீழே விட்டுட்டாங்க. அது அவங்க கையிலிருந்து விழுந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ கீழே விழுந்தது, அதுக்கு மேலே இந்த அம்மா விழுந்துட்டாங்களா, இல்லை இது வேற குழிக்குள்ள ஏதாவது விழுந்துருச்சா என்னமோ தெரியல. 5 வயசு இந்த குழந்தைய அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த தாதி தூக்கிட்டு வரும்போது இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே, இந்த ஷாக்கான ஒரு நியூஸை கேட்ட உடனே இந்த குழந்தைய கீழே விட்டு போடுறாங்க. இந்த குழந்தை கீழே விழுந்த உடனே இந்த 5 வயசு குழந்தைக்கு இந்த எலும்பெல்லாம் ரொம்ப பிஞ்சாதானே இருக்கும். அதனுடைய 2 காலுடைய எலும்புகளும் முறிஞ்சு அந்த இடத்துல அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா முடமா மாறுது. ஒருவேளை தாத்தா நல்லா இருந்தா, அப்பா நல்லா இருந்தா, சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம், அந்த பிள்ளைக்கு கட்டு போடலாம், அந்த பிள்ளையினுடைய காலை சரி பண்ணலாம். ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய உடம்புல எல்லா அவயவங்களும் நல்லா இருக்குது. இவன் பிறந்ததிலிருந்து இந்த மாதிரி முடமா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த பிள்ளை விளையாடி போய் ஒரு குழிக்குள்ள விழுந்து முடமானா கூட பரவாயில்ல. ஆனா யாரோ ஒருவர், தெரியாத ஒருவர், தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒருவர் ஒரு துக்க செய்தியை கேட்டு கீழே விட்டதுனால இவனுடைய 2 கால்களும் இப்ப முடமானது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனுஷனுக்கு தான் ராஜ சமூகத்திலிருந்து கர்த்தர் தயையை கிடைக்க பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த மேவிபசேத்துக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு அவன் இழந்தது யாரால அப்படின்னா, அவனால இழக்கல்ல, அவன் சாப்பிட்டதுனால இழக்கல்ல, இல்ல அவன் போய் செலவு பண்ணதுனால இழக்கல்ல, இல்ல அவனுடைய குடும்பத்திற்காக இழக்கல்ல. யாரோ ஒருத்தருடைய அஜாக்கிரதை, யாரோ ஒருத்தருடைய அந்த காப்பாற்றக்கூடிய தன்மை இல்லாததுனால, யாரோ ஒருத்தருடைய விளைவினால இந்த மனுஷன் முடமாக்கப்பட்டான்.
இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர், என்னுடைய பணத்தை நான் இழந்ததற்கு நான் காரணம் கிடையாது, நான் காரணம் கிடையாது, என்னுடைய வியாதி தான் அதற்கு காரணம். இல்லைன்னா யாரோ ஒரு நபரை நீங்க சுட்டி காட்டி சொல்லலாம், இவன் தான் என்ன இந்த மாதிரி பிரச்சனையில கொண்டு போய் விட்டான், இவனால தான் நான் இதை இழந்தேன், நான் சாப்பிட்டான்னா கூட பரவாயில்ல, நான் ஏதாவது எடுத்தேன்னா கூட பரவாயில்ல. அப்படி எதுவுமே இல்லை. நான் இழக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம், யாரோ ஒருத்தர் காரணம். யாரோ ஒருத்தர் என்னை தப்பா கைட் பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாங்க. நான் இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிறேன், நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டதுனால ஏமாந்து போய் நிற்கிறேன். இன்னைக்கு நான் இழந்ததெல்லாம் எனக்காக நான் இழக்கல பாஸ்டர், நானா இழக்கல பாஸ்டர், இன்னொரு நபர் மூலமாய் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மேவிபோசேத்துக்கு யாரோ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்கு காரணமானார்கள். ஆனால் ராஜா அரண்மனையிலிருந்து நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுப்பேன், நித்தம் என் அரண்மனையிலே நீ அப்பம் புசிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார். யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாய் இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். ஓ, யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாய் நீ இழந்ததை திரும்ப தருவேன். நல்ல கரங்களை தட்டி, நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் தேடுகிறார், நன்மை செய்யும்படியாய் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மனிதர்களுடைய சூழ்ச்சியினாலே இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். மனிதருடைய ஞான குறைவினாலே இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். உங்களுக்கும் அந்த இழந்ததற்கும் சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தருக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம், இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம். பாஸ்டர், எனக்குன்னு எதுவுமே நான் எடுத்துக்கல பாஸ்டர், எனக்குன்னு எதுவுமே எடுத்துக்கல, நான் இந்த மாதிரி வார்த்தையை 100% நம்பினது தப்பு பாஸ்டர், இப்பதான் நான் உணர்றேன். அவன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கல, இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா நான் போயிருக்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது இந்த பர்சன், இந்த நபர் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சந்தோஷமாயிட்டாங்க, அவங்க என்னை இப்படி முடமாக்கிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனிதர்களாலே நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். நீங்க ஏமாந்து இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். நம்புறவங்க முழு பலத்தோடு எஸ் எஸ், இது நடக்கும், இது நடக்கும், இது எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கும், இது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, thank you Jesus. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தான் பாஸ்டர், என் மகன் நல்ல மகன், என் மகன் நல்ல மகன். ஆனா ஒரே ஒரு பர்சன் கூட இருந்து பேசி அவனை திசை திருப்பி அவங்க வழியை மாத்தி இப்போ என் பிள்ளை எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்குது, என் மகன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறான். நான் என்ன பண்றேன்னே தெரியல. நான் நம்புறேன், அந்த மாதிரி இழந்த யார் இருந்தாலும் ராஜா அவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்படுகிறது, ஒரு வார்த்தை புறப்படுகிறது, எங்கிருந்தால் அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் நித்தம் என் சமூகத்தில் அப்பம் புசிப்பான், அவன் நித்தம் என் ஹல்லேலூயா, நித்தம் என் சமூகத்தில் அப்பம் புசிப்பான். உங்களுக்குள்ளது மக்கள் திருடினது, வஞ்சிச்சதை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார், திரும்ப கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம்.